وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நோன்பின் மகத்துவங்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் சில அமல்களை கொண்டு சில மனிதர்களுடைய தரஜாக்களை, அதாவது அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் நன்மையான காரியங்களை அவர் செய்வதன் மூலமாக, அவர் எவ்வளவு நன்மையான காரியம் செய்கிறாரோ அந்த நன்மையான காரியத்தினுடைய அந்த நன்மையான காரியங்களை கொண்டு அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தறான், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா அவர் செய்யக்கூடிய குறைவான பாவங்களை கொண்டும் கூட கடுமையான தண்டனைகளை அல்லாஹ் வழங்குவான். ரொம்ப சொற்பமான நன்மை செஞ்சிருப்பாரு, ஆனா அவருக்கு அல்லாஹு தாலா அதிகப்படியான நன்மையை கொடுத்து அவருடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திருப்பான். நம்ம ஹதீஸ்கள்ல நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு நாய்க்கு தாகத்தில் இருந்த ஒரு நாய்க்கு ஒரு பெண்மணி தண்ணி கொடுத்த அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அவள் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்தஸ்தை பெறுகிறாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ குறைவான நல்ல ஒரு அமல்களை நன்மையை கொண்டு நிறைவான நற்கூலியை அல்லாஹ்விடத்துல அவர் பெறக்கூடியவராக இருப்பார். சில மனிதர்களுக்கு அவர் குறைவான பாவம் செஞ்சிருப்பாரு, ஆனா அதற்கான தண்டனை அவருக்கு கடுமையானதா இருக்கும். ரொம்ப குறைவான ஒரு பாவமா இருக்கும். அந்த பாவத்தை அவர் ஒரு சாதாரணமா செஞ்சிருப்பார், ஆனா அவருக்கு தண்டனை கடுமையானதாக இருக்கும். சில நபர்கள் பெரும் பாவத்தை செய்வாங்க, அவர்கள் அல்லாஹ்விடத்துல பெரும் பாவங்களுக்கு மட்டும் அல்லாஹ்விடத்துல ஒரு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு தௌபா செஞ்சே ஆகணும். பெரும் பாவங்களை செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு தௌபாவை கொண்டுதான் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு பெற முடியும். இல்லைன்னா அந்த பாவத்திற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன பரிகாரத்தை அல்லாஹ் சொல்றானோ அதை நிறைவேற்றணும். நாடியவர்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இணை வைப்பை தவிர. அல்லாஹ்விற்கு இணையாக ஒன்று இணை கற்பிப்பதை தவிர என்ன செய்வான்? அல்லாஹ் மற்ற பாவங்களை எல்லாம் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். அந்த அடிப்படையில நோன்புக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. யார் அந்த நோன்பை சரியாக அந்த அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த நோன்பை நோக்குறாரோ அந்த நோன்பு வைக்கக்கூடியவருக்கு ரெண்டே விஷயம் தான் இருக்கணும். ஒண்ணு நன்மையை எதிர்பார்த்து, இரண்டாவது அல்லாஹ்விற்காக வேண்டி. நன்மையை எதிர்பார்த்த நிலையிலையும் அல்லாஹ்விற்காக வேண்டியும் எவர் ஒருவர் நோன்பு நோக்கின்றாரோ அந்த நோன்பினுடைய மகத்துவம் அவருக்கு எவ்வளவு பெருசா அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, ஒரு நோன்பு வைத்தார் அப்படின்னாலே அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆகிறார். அடியார்களிடத்திலேயே அடியார்கள் செய்யக்கூடிய இபாதத்திலேயே அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறத அல்லாஹ் விரும்புறான். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நான் இறைவா உனக்கு நான் நன்றி செலுத்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அது அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான். லியஸ்குன இலைஹா ஃபலம்மா தகஷாஹா ஹமலத் ஹமலன். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் படைச்சிட்டான், அவங்களுக்கு துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை நெருங்குறாங்க. நெருங்குதல் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு கணவன் மனைவி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அவர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அவர் நெருங்கினாரு. நெருங்கியதற்கு பின்னால் அந்த நெருக்கம் ஏற்பட்டதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் ஒரு சந்ததியை கொடுத்தான், ஒரு குழந்தை, ஒரு பிள்ளையை அல்லாஹ் கொடுக்கறான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. உடனே இவங்க ரெண்டு பேருமே ஆதமும் ஹவ்வாவும் சேர்ந்து அல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, லயின் அத்தைதனா சாலிஹன் லனகூனன்ன மின ஷாக்கிரீன். இறைவா, நீ எங்களுக்கு சாலிகான ஒரு சந்ததியை நீ கொடுத்திருக்க, அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்வோம்? லனகூனன்ன மின ஷாக்கிரீன், உனக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் என்பதாக ஒரு துவா செய்யறாங்கல்ல. இந்த துவாவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் இப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நம்ம கொடுத்தோம். அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு துவா செஞ்சாங்க. நீ எங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்க, அதுக்காக நான் என்ன செய்வோம், உனக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அவ்வளவு விரும்புறான். என்ன விரும்புறான்? அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் நன்றி செலுத்துவதை அல்லாஹ் விரும்புறான். அப்போ நோன்பு என்பது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நிலையில், அந்த தரஜாவுல உள்ளதுதான் அந்த நோன்பு. அந்த நோன்பை என்ன செஞ்சிடக்கூடாது, தேவையில்லாத வெற்று காரணங்களுக்காக வேண்டி அந்த நோன்பை நாம தவற விட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் ரஜபினுடைய மாதத்திலேயே இந்த நோன்பை பற்றிய துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலேயே இந்த துவாவை அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த ரஜபினுடைய மாதத்தில இருந்து வரக்கூடிய ரமலானுடைய அந்த நோன்பிற்கு உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாதாரத்திலாலும் நம்முடைய ஆரோக்கியத்தாலும் எல்லா நிலையிலையுமே அல்லாஹ்விடத்துல அவங்க பரக்கத்து கேட்டது என்ன தெரியுமா? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ரமலானுடைய நோன்பு அந்த மாதத்துல பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியாது, அவர்னால நிறைவாக அந்த நோன்பை நிறைவேற்ற முடியாது. அதனால அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், ரஜபையும் ஷஅபானையும் எனக்கு பரக்கத் பொருந்தியதாக ஆக்கு. அது பொருளாதாரத்திலையும் எடுத்துக்கலாம். உடல்ல நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, நோன்பு வைக்க முடியாது. அப்போ இந்த அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஷஅபான், அந்த பாரிக் லனா பரக்கத் செய்யுங்கிறது ஆரோக்கியத்திற்கும் அந்த பரக்கத்து வந்துருது. இது இல்லாம மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது எல்லாமே அந்த பாரிக் லனாக்குள்ள அடங்கிடுது. எல்லாம் எல்லாத்துலயுமே எனக்கு பரக்கத் செஞ்சிரு, குடும்பத்துல பரக்கத் செஞ்சிரு, பொருளாதாரத்துல பரக்கத் செஞ்சிரு, வருமானத்துல பரக்கத் செஞ்சிரு, நான் கொடுக்கல் வாங்கல்ல இருந்தா அதுலயும் எனக்கு என்ன செய்யும், பரக்கத்துல என்ன எனக்கு உதவி செய்யணும் இருக்கும். இது எல்லாத்துலயுமே எனக்கு நீ உதவி செஞ்சிருன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி துவாவை கேட்கணுடைய காரணம் என்னன்னா, ரமலானை சிறப்பாக அடையணும் என்கின்ற ஒரே நோக்கம் தான். அப்போ அந்த ரமலானுடைய நோன்பு ஆக மகத்துவம் வாய்ந்தது. என்ன செய்யும் இந்த நோன்பு அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம், பாவங்களை கைவிடக்கூடிய ஒரு நிலையை நோன்பு உருவாக்கிடும். நோன்பு நமக்கு என்ன மகத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னா, பாவங்களை கைவிடக்கூடிய ஒரு நிலையை முதல்ல ஒரு அடியானுக்கு, ஒரு நோன்பாளிக்கு அந்த நோன்பு கொடுத்துரும். எதோ கொடுக்குதோ இல்லையோ அந்த நோன்பை கொண்டு அவர் அல்லாஹ்விடத்துல முழு பிரயோஜனத்தை அடைகிறாரா அடையலையாங்கிறது அவருக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள விஷயம். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதல் இதெல்லாம் நோன்பினுடைய சிறப்புகளாக இருந்தாலும், ஒரு நோன்பாளி நோன்பு ஒருத்தர் வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த நோன்பு அவருக்கு முதலில் கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, பாவங்களை கைவிட்டுருவார். பொய் கூட பேச மாட்டார். நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு அடியார் என்ன செய்ய மாட்டார், நோன்பு வைத்துக் கொண்டு பொய் பேச மாட்டார். அப்படியே பேசினாலும் அவருடைய உள்ளம் உறுத்த ஆரம்பிக்கும், நம்ம நோன்பை வச்சுக்கிட்டு இப்படி பொய் பேசுறோமே. ரெண்டாவது, அவர் அருவருப்பான வார்த்தைகளை பேச மாட்டார், கெட்ட விஷயங்களை பேச மாட்டார், கெட்ட விஷயங்களை பார்க்க மாட்டார். அல்லாஹ் அனுமதிக்காத ஆபாசமான பார்வைகள், ஆபாசமான பேச்சுக்கள், இது எதுவுமே ஒரு நோன்பாளியினுடைய பார்வையிலையும் படாது, ஒரு நோன்பாளியினுடைய வாயிலையும் அந்த வார்த்தைகள் வராது. என்ன காரணம்னு சொன்னா, நோன்பு அவரை தடுக்கும். நோன்பு வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுறமே என்று அந்த நோன்பு அவரை தடுக்கும். நோன்பு வச்சுக்கிட்டு ஒரு ஆபாசமான ஒரு 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 விஷயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த கண்ணு பார்க்காது. என்ன காரணம்னு சொன்னா, நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம இதை பார்க்க கூடாது. இப்படி பாவங்களை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த நோன்புக்கு இருக்கு. ஒரு நோன்பாளி முதலில் அடையக்கூடிய முதல் பிரயோஜனமே என்னன்னு சொன்னா, அவரிடத்தில் இருக்கக்கூடிய, அவரிடத்திலிருந்து வெளியாகக்கூடிய சைத்தான் உருவாக்கக்கூடிய அந்த பாவங்களில் இருந்து அவருடைய உள்ளங்கள் பாதுகாக்கப்பட்டு அவர் பாவத்தை கைவிடக்கூடிய ஒரு நிலையை அந்த நோன்பு உருவாக்கும். இது நோன்பினுடைய மகத்துவத்தில் உள்ளது என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்ன அழகான ஒரு வார்த்தை, நோன்பு நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்பதாக சொன்னார். நோன்பு உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம். அப்போ அந்த நோன்பை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம விடுதல், அந்த நோன்பை விட்டு விடுதல் என்கின்ற நிலை இல்லாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இரண்டாவது, அது நோன்பு நமக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனை ஓத வச்சிரும். குர்ஆனை அது ஓத வச்சிரும். அறகுறையா ஓதுறவர் கூட மற்ற மாதங்கள்ல அந்த குர்ஆனை எடுத்து ஓதுறாரோ இல்லையோ, அவர் நோன்பு வைத்த நிலையில அவர் குர்ஆனோட தொடர்பு அவருக்கு உருவாக்கிடும். ஏன்னா ஆக வலதிக்குறும் வாகில் அக்பர்,
ஆக பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு பெரிய ஒரு அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னாலே அது குர்ஆன் ஓதுதல் தான். குர்ஆன் ஓதுதல்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய அமல் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை திக்ரு செய்தல், குர்ஆன் ஓதுதல் அது ரொம்ப பெரிய இபாதத் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த குர்ஆனோடு இந்த நோன்பு தொடர்பு உண்டாக்கிடும். ஒரு நோன்பாளியை அவரு ரொம்ப தடுமாற்றமாக ஓதக்கூடியவராக இருந்தாலும் ரமலானுடைய காலங்கள்ல குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிடுவார். அவர் தடுமாறி ஓதுறார். இல்ல ஓத தெரியாதவர் கூட ஓதுவதற்கு முயற்சி செய்வார். அரபிய தெரியாதவர் கூட என்ன செய்வார், தமிழ் அர்த்தத்தை படிக்க ஆரம்பிப்பார். இதெல்லாம் அந்த நோன்பு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகத்துவம், நோன்பு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ நோன்பு என்பது மகத்துவமானது. அந்த நோன்பை எந்த காரணத்திலையும் விட்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு உண்டான துவாவை 3 மாசத்துக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த நோன்பு வச்சுட்டா நோன்பு பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துடுது. அந்த நோன்பு நம்மை குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நோன்பு உங்களை அல்லாஹுவோடு சேர்த்து விடும் என்பதாக சொல்றாங்க. நோன்பு உங்களை அல்லாஹுவோடு இணைத்து விடக்கூடிய ஒரு மகத்துவமான இபாதத் என்பதாக சொல்லுவாங்க. மேலும் ஹஜ்ரத்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ரமலானுடைய மாதத்துல நோன்பை வைத்துக் கொண்டு குர்ஆன் ஓதுதல் இருக்குது. அந்த குர்ஆன் ஓதுதல் அந்த ரமலானுடைய காலத்துல ஜக்காத் கொடுக்குதல், அது தான தர்மங்களையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நோன்பு கொடுக்குது. ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைத்த நிலையில ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பாளியாக இருந்து கொண்டு குர்ஆன் ஓதுறாரு, ஜக்காத்து கொடுக்கிறாரு, இதர இபாதத்துகளை செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவர் அல்லாஹ்வோடு நெருக்கமாக ஆகிறார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.